இது கெண்டை வேலை போட்டு கெண்டை 4 கண் வலை இருக்குது, கெண்டை பிடிக்கலான்னு வந்தோம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மூளையில் ஏதோ ஒரு மீன் கலக்கினாப்புல கிராமீன் மீன் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த சைடு வந்து 2 கிராமீன் அந்த மூளையில் நடந்து இப்போதைக்கு மீன் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக அந்த அலை ஒத்தியும் போணுச்சு, அந்த கலங்கல் தண்ணி இருக்குல்ல, அந்த கலங்கல் தண்ணி வந்துச்சு. வலையை கட்டி விட்டு ஒரு கலக்கணும்னு தெரிஞ்சிடும் அது மீனா. சும்மா அந்த பொடி மீன்கள் தெரியுது செல்லாபட்டு, அந்த மீனோட கலங்கலான்னு வலையை கட்டிட்டு பார்ப்போம். ஓடிடுச்சிங்க, 1 கிராமீன் ஓடிடுச்சிங்க. இந்த வாருங்க இப்படியே கலக்கிட்டு ஓடிடுச்சு. ஒன்று கடந்து ஓடிடுச்சிங்க. 2 கிராமீன் கிடக்குறா, இன்னொன்று கிடக்குறா, இன்னொரு கிடக்குதுங்க மீன். ஓடிடாம இருந்தா பின்னாடி போய்க்கு, பின்னாடி போய்க்கு. வருது வருது வருது. அடிச்சிருச்சு மாட்டிக்கிச்சு. ஓடிடுச்சு. ஓடிச்சா? அங்கிட்டு பின்னாடி ஓடிச்சா முன்னாடி ஓடிஞ்சாண்டுலையே. மீன் ஓடிடுச்சிங்க. அது பின்னாடி தப்பிச்சிருச்சா இல்லை இதுக்குள்ளே கிடக்குதா என்னன்னு தெரியல. ஐயோ என் காலில் அடிச்சிருச்சு. போயிருச்சு உன் காலில் அடிச்சிட்டு. லாஸ்ட்டாக அந்த மூங்கிலி கீழே நம்ம கிராமீன் தூண்டி போட்டு கிராமீன் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம புது வலை கொண்டாந்துருக்கோம். புது வலையை வச்சு சிலேப்பி கெண்டை 2ஐயும் மறைச்சி பிடிக்க போகிறோம். கூட கிராமீன் திட்டாலும் சரி, வேறு எந்த மீன் கடந்து மாட்டினாலும் நமக்கு லாபம் தான். இப்போதைக்கு நம்ம போயிட்டு அந்த மேட்டுக்கு நேராக மீன் தெரியுதுங்க, அங்கே போய் மீன் பிடிக்க போகிறோம். யாருங்க தண்ணி செம்ம தெளிவாக இருக்குது. தண்ணி கீழே கிடக்கிற பாசியில் மீன் அவ்வளோது ஓடுதுங்க. மீன் அப்படியே தெளிவாக தெரியுது. நீங்கள் வந்து இப்போ காமிடான் செல்லாப்பட்டு மெல்லாப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இந்த பாசிகளுக்கு கீழே போகிற மீன்லாம் அவ்வளோ தெளிவாக தெரியுதுங்க. இல்லை ஓடிடுச்சுட்டு பாருங்க, ஒரு மீன் போயிட்டுருக்கு செல்லாப்பட்டு. அங்கே போகுது வருது. சரி வாங்க. ஆமாம் பாருங்க, அந்த மூங்கில் இருக்கா, மூங்கில ஒட்டி பள்ளம் பாசி போரெல்லாம் கிடக்குது. இப்போ ஒரு ரோவு கெண்டை போனுச்சுங்க. இப்படியே கெண்டைகளெல்லாம் விரட்டி அந்த மூளைக்கு கொண்டு போகிறோம். அந்த மூளையில் அங்கிட்டு கோரை இருக்குது, அந்த கோரைக்கில் வந்து மீன் ஏறி போய் அங்கிட்டு இறமேறியும். அந்த கோரைக்கில் வச்சு வலையை கட்டி மறைச்சிட வேண்டியதான், மீனை மறைச்சி பிடிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இதில் நடந்து போக போக மீன்லாம் இங்கிட்ட கிடக்கிற மீன்லாம் இங்கிட்டு போயிட்டுருக்கு. புது வலைங்க, மடி சரியான நீளம். இங்கேருந்து ஒரு 12 அடிக்கிட்ட இருக்கும் மடியோட நீளம் மட்டும். மடியை கட் பண்ண கொண்டாந்துருக்கேன். இதுதான் வெள்ளோட்டம். கீழ் பக்கமே இவ்வளோ பெருசாகுமா? மீன் பாதி மீன் இதில் ஓட வாய்ப்பு இருக்குது, அதனால் அங்கேருந்து கட்டிட்டு வர்றோம். இடையில இதில் ஒரு வலை விட்டுருவோம். இப்போ இதுக்கு நேராக மேட்டுக்கு நேராக ஒரு வலைங்க விட்டுட்டு உள்ளே போய் கலக்கணும்னா உள்ளே கிடக்கிற மீன் வந்து மாட்டிக்குவோம். அதோட மடி இங்கே கிடக்கு. யாருங்க மீன் எல்லாம் உள்ளே இறங்குது வலை சைடு. வா வா, பக்கத்தில் மாட்டிருக்கா? வா வா, வலையில மோது. அந்த அலை எல்லாம் மோதிருச்சு. இன்னும் முக்கியது பாருங்க, மீனை பாருங்க, அவ்வளோ சிலேப்பிங்க எல்லாம் 1 கிலோ 3/4 கிலோ இருக்குங்க. முக்கியது மேலே சவதி 3 கிலோ. ஆமாம், ஒரு ஸ்லேப் பார்த்தேன். விராமீன் கெண்டை விராமீன் அங்கே திருப்புடா. விராமீன் ஓடிடுச்சுங்க. நிறைய குதிக்குது இங்கே, துள்ளுது மாமா. மாட்டினதை எடுங்க. சரியான சிலேப்பி பாரு, எத்தனை வாரு இந்த ஒன்று இன்னொன்று மாட்டிங்க பாருங்க. முரட்டு மீன் எத்த தண்டின்னு சரியான பெருசு. இதோட பெருசுலாம் கிடக்குது. எடுப்போம், வரிசையாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போவோம். பைய வரேன். இன்னொன்று காலுக்குள்ள இங்கே வர. இந்த ஒன்று 3டா.
வரிசையாக மாட்டி கிடக்கு. வரிசையாக மாட்டிருச்சுங்க. கையை போய் தரலாம் கடக்கட்டும். பாருங்க இங்கேன்னு ஒரு மீன் மாட்டிருக்குங்க. இங்கடா அடிச்சிச்சே ஓடிட்டாடா. இந்திரி இதில் 3 மீன் மாட்டிருக்கேன். மொதல் இடத்துல சின்ன சிலேப்பியாக மாட்டிருச்சு. எப்படியும் ஒரு 50-60 சிலேப்பிகிட்ட உள்ள தெரியுது. இப்போதைக்கு முதல் இடம் சின்ன சிலேப்பியாக மாட்டிருக்கு. வரிசையாக அதே மாட்டேங்க. அங்கிட்டு ஒரு 3 சிலேப்பி ஒரு இடத்துல மாட்டிருக்குது. உள்ளே இருக்கே கெண்டை தெரியும். கதைக்கு பார்த்தா தான் தெரியும். நாங்கள் உள்ளே போகவே இல்லை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மீன் வெளில வந்துருச்சு. அது எந்த இடம் இந்த இடம் தானே ஆகுமா? இந்த இடத்துல 3 சிலேப்பிங்க ஒரே இடத்துல. இந்த ஒன்று மாட்டியிருக்கு. இதான் அங்கே 2 நல்ல தரமான சிலேப்பி தாங்க எல்லாமே. பாருங்க 2 சேர்த்து 1.5 கிலோ இருக்கும். 3 சேர்த்து 10 சிலேப்பி. கேமராவில் சின்ன மாதிரி தெரியுது. வா இதில் பாருங்க பல பலன்னு இருக்குங்க. கையில் ஏற்றுனுச்சுன்னா கை காலி. முள் பயங்கரம் போட்டுச்சுன்னா கையை கிழிச்சிடும். இப்போ என்ன ஐடியானா இதுக்குள்ள மீன் கிடக்குது. நம்ம வலையை அதில் ஒரு வலை அடிச்சிட்டோம். அதே மாட்டம் அந்த சைடு பாருங்கள் அங்கிட்டு ஒரு வலையை கொண்டாந்து அது முடியே வச்சுருக்கோம். வீடியோவில் தெரியாது வச்சுருக்கோம். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போய் மீனெல்லாம் கலக்கி இந்த கருவைக்கில் வெட்டி விட போகிறோம். கருவைக்கில் வெட்டி விட்டு இந்த பாருங்க இருக்குது கீழே வலை. இந்த வலையை எடுத்த உடனே இதில் கட்டிடுவோம். அந்த கரையில் கொண்டு போய் கட்டிடுவோம். கட்டினோடனே மீன் உள்ளே லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் மீனை பிடிச்சிடலாம். உள்ள கிடக்கிற மீன் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் வலையில் பிடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்லேபி நிற்கிது. ஸ்லேபி பள்ளத்தில் அப்படியே பாருங்க. நீங்களே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லேபி வந்து இப்போ இந்திரே போகுது. தூணு பார்த்து சரியான பெருசு. மாமா கலக்கிறாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீன் வந்துச்சு. சரியான எப்படி ஒரு 1/2 கிலோ. இந்திரே மாமா ஏறுது இந்திரே புல்லுக்குள்ள. இப்போ பார்த்து ஒரு 4 வந்துச்சு. இன்னும் வர காணோம். இந்திரே இன்னும் ஒன்றே இப்போ ஒன்றே வந்தா அது. அது கொஞ்சம் சின்னமாக இருக்கு. மீன் எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று ரிட்டர்ன் ஆகலை. போயிடுச்சு. வலையை மறைச்சி கட்டுறேங்க. யாருங்க வலையில் போய் மோதிக்கிட்டு இருக்கு மீன். வலையை குறுக்க மறைச்சாச்சு. மீன் உள்ளே தான் கிடக்குது. கெண்டை இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் சிலேப்பி வருது பாரு. அங்கிட்டு பறந்து விடு. யாருங்க மீன் ரொம்ப மீன் அங்கிட்டு போதா அதெல்லாம் மட்டும் போகுது. கருப்பு கலரில் இந்திரே அந்த வலையில் மோத போகுது. இந்த நிற்கிது. அந்த மோத போகுது. திரும்பி இருச்சு. இந்த போயிடுச்சு மாமா. இதுக்குள்ள மாட்டிடுச்சு. என்னது மாமா? என்னது? இதுக்குள்ள தானே நிற்கும். இதுக்குள்ள தானே நிற்கும். எத்தனை பெருசு அவ்வளோ இருந்துச்சுடா. திரும்பிடுச்சா இல்லை அங்கிட்டு ஓடிச்சான்னு தெரியல.
நாங்கள் மறைச்சி இங்கிட்டு மறைச்சி கட்டினதில் 3-4 சிலைக்கு மாட்டிருக்கு. ஒன்று மாட்டியிருக்கா, அந்த அங்கிட்டு மாட்டி கிடக்கு. சரி கிராமில் போய் பார்ப்போம், கிராமின் பிடிக்க முடியுதா என்னென்னு.